சகோதரிகளே, சகோதரர்களே, வணக்கம். இன்றைய நற்செய்தி சிறிது நீளமாக இருந்தாலும் மிகவும் அருமையானது. இறைவன் கடைசியில் நம்மை தீர்ப்பிடுவது நாம் ஏழைகளுக்கும் பாழைகளுக்கும் எப்படி உதவி செய்தோம் என்பதை வைத்துதான் என்பதுதான் முக்கியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த கோவிலுக்கு சென்றோம், அந்த கோவிலுக்கு சென்றோம், இதை செய்தோம், அதை செய்தோம் என்பதெல்லாம் இறுதியில் முக்கியமானவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் நாம் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாமா? அப்படி சொல்ல வரவில்லை. இதையெல்லாம் செய்து அதை செய்யாமல் விட்டால் பலன் இல்லாமல் போகும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்து. இதை ஒரு கதையாக ஒரு முறை நான் படித்தேன். அதை அப்படி அந்த கதை உங்களுக்கு சொல்ல விழைகின்றேன். கடைசி நாட்களில் உலகம் அழிந்து போகிறது, மக்கள்லாம் உயிர் தெழுகிறார்கள். தீர்ப்புக்காக இறைவன் எல்லாரையும் ஒரு பள்ளத்தாக்கில் அழைக்கிறார். அப்பொழுது மிக்கேல் தூதர் தன்னுடைய வாளை ஏந்தி கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறார். இப்பொழுது நம்முடைய ஜட்ஜ் வரப்போகிறாரு, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தீர்ப்பிடப் போகிறார், யார் விண்ணகத்திற்குரியவர்கள், யார் நரகத்துக்குரியவர்கள் என்று தீர்ப்பிடப் போகிறார். எல்லோரும் அட்டென்ஷனில் நில்லுங்க என்று சொல்கிறார். எல்லோரும் நிற்கிறாங்க பயத்தோடு, எங்கே போய் முடிய போகிறோமோ அப்படின்னு சொல்லி. ஜட்ஜ் வர்றார், மேஜிஸ்ட்ரேட், அதாவது தீர்ப்பிடுகிற இறைவன் வருகிறார். ஆனால் அவர் வருவது தெரியவில்லை. அவரை சூழ்ந்து ஒரு மேகம் இருக்கிறது. பழைய காலத்தில் இருந்தது போல் அவரை ஒரு மேகம் சூழ்ந்து இருக்கிறது. அதனால் யார் வர்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு ஆள் வருவது மட்டும் தெரிகிறது. அவர் மேடையில் இருந்த அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சீட் அதில் உட்காந்துக்கிறார். உடனே மைக்கேல் சொல்கிறார், ஆண்டவர் சொல்வது இதுதான், அவர் ஏழையாக இருந்தபோது அவருக்கு உணவளித்தவர்கள், அவருக்கு பானம் அளித்தவர்கள், அவருக்கு உடை அளித்தவர்கள், அவரை பார்த்தவர்கள், அவருக்கு பணி செய்தவர்கள் எல்லாம் ரைட் சைடில் வாங்க. உடனே இப்போ பொலிட்டீஷியன்ஸு, இப்போ பணக்காரர்கள்லாம் ரைட் சைடுக்கு போனாங்க. மைக்கேல் நிறுத்தினார். இல்லை இருங்க, நீங்களாம் இந்த சைடு கிடையாது, நீங்கள் இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏழைகள் நம்மலாம் இந்த இயேசுக்கு நம்ம பணியை செய்யலி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்கள தான் கூப்பிட்டு நீங்கள் தான் வாங்க, இந்த பக்கம் வாங்க என்று சொன்னார். அவர்கள் இந்த பக்கம் வந்தார்கள், இவர்கள் அந்த பக்கம் போனார்கள். ப்ரொட்டஸ்ட் வேறு பண்ணாங்க. நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கிறோம், நாங்கள் கோயிலெலாம் கட்டியிருக்கிறோம், திருவிழாலாம் எடுத்துருக்குறோம், தவறாமல் பூசைக்கு போயிருக்கிறோம், வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட்டதே கிடையாது, நாங்கள்லாம் ரைட் சைடில் வர வேண்டியவர்கள் என்று சொன்னால் அதற்கு யாரும் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஏழைக்கு நீ என்ன செய்தாய், அதுதான் முக்கியமானது என்று மைக்கேல் சமனசாரோ அவர்களை பிரித்து விட்டார். கடைசியில் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜட்ஜ் இப்போ பேச போகிறார். அவர் வாய் திறந்து பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, நான் ஏழையாக இருந்த பொழுது நீங்கள் எனக்கு செய்தீர்கள், ஆகினால் நீங்கள் விண்ணகத்திற்கு என்னோடு வாருங்கள். நான் ஏழையாக இருந்தபொழுது நீங்கள் எதுவும் செய்யவில்லை, என்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்றீர்கள், இவனுடைய தலைவிதி என்று நீங்கள் சென்று கொண்டிருந்தீர்கள், ஆகினால் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்று அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக போச்சு. என்னடா அது, எவ்வளோ செஞ்சோம், கடைசியில் இப்படி தீர்ப்பு வந்துருச்சு என்று சொல்லும்பொழுது மைக்கேல் சொல்லார், எல்லாரும் சல்யூட் அடிங்க, ஏன்னா இப்பொழுது ஜட்ஜ் உங்கள் முன்னால் தோன்றுவார் என்று. அந்த மேகம் பிரிந்து விடுகிறது, போய்விடுகிறது மேலே. அங்கே ஜட்ஜ் உட்காந்துருக்கிற இடத்த பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. என்னென்னா அங்கே பெரிய ஜட்ஜினுடைய சேரு, ஒரு பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஸ்டூல் தான் அங்கே இருந்துச்சு. அந்த ஸ்டூலில் உட்கார்ந்துருந்தது ஆடைகள்லாம் கிழிந்து ரொம்ப மோசமான ஒரு ஏழை மனிதன் தான் அங்கே உட்கார்ந்துருந்தான். மைக்கேல் சொல்கிறார், உங்களை தீர்ப்பிட்டது கடவுள் இல்லை, இந்த ஏழை மனிதன் தான். உங்களை தீர்ப்பிட்டது கடவுள் இல்லை, இந்த ஏழை மனிதன் தான். ஆகினால் ஏழையினுடைய சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து எப்பொழுது ஏழைகளுக்கு பணி செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையில் இறைவனுக்கு பணி செய்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்கள் என்று மைக்கேல் சமனசாலவர் சொல்லி அந்த ட்ராமாவை முடித்து வைக்கிறார். இது ஒரு கதை இருந்தாலும் ரொம்ப அருமையாக ஏழை நம்முடைய மதத்தின் மைய இடத்தை பெறுகிறவர் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. காட் பிளஸ் யூ.